ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயகா ஒற்றி விக்னேஷா ஒற்றி கணபதி ஒற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பாடு. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. பல்லாரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வதங்கட்டும், தக்காளி போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. தக்காளி வதங்கி வச்சுக்கிறேன். வேக வச்சுருக்க துவரம் பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் அதில் சேர்த்திக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சக்தி சாம்பார் தூள் தான், இது வீட்டில் அரைச்ச தூள். ரெண்டையும் சேர்த்து போடுங்க, நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் நறுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு விட்டுறலாம். வேகட்டும், கத்திரிக்காயை தாளித்து விட்டுறலாம். கத்திரிக்காய்க்கு, எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, மிளகா போட்டு செய்வாங்க. நான் சாம்பார் தூள் போட்டு இன்றைக்கி செய்கிறேன், கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு. கொஞ்சம் கடுகு போட்டோம். ஒரு வாசத்துக்காக ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கின பின்னாடி கொஞ்சம் சாம்பார் தூள், கட்டி சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு
உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி வச்சு லேசாக தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே தேங்காய் தண்ணி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சம் சக்தி சாம்பார் தூள்தேன் வாசமாக இருக்கும். இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வதக்கி விட்டு கத்திரிக்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே வரும். கொஞ்சம் தூள் போட்டு விட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து விட்டால் போதும். சிம்லேயே வச்சா அது வெந்துடும். உப்பு வெந்ததுக்கு பின்னாடி இப்போலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேங்காய் திருவி அப்படியே இறக்கிட்டோம்னா கட்டிடும். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே சிம்மில் வச்சாவே வெந்துடும். சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சாம்பாரில். மாங்காய் தக்காளிலாம் போட்டிருக்கோம். புளி கொஞ்சம் சும்மா அளவாக ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இறக்க போகிறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். என்னடா மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார்னே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளேயும் அடுத்த வருஷம்தான் இங்கே நம்ம மாங்காய் சாப்பிட்ணும். அதனால் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி, மாங்காய் சட்னி, மாங்காய் சம்மந்தி எது வேணாலும் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னாலே அப்புறம் நம்ம அடுத்த வருஷம்தான் சாப்பிட முடியும். முருங்கைக்காய் அதே மாதிரிதே அந்த சீசன் அப்போ முருங்காயில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அப்புறம் ஒரு முருங்காய் 10 ரூபா விற்கி அப்புறம் அதை வாங்கி நம்ம செய்ய முடியாது, கிடைக்காது. கிடைக்கலைன்னா அப்புறம் அப்படியே முள்ளங்கி சாம்பார், நூக்கல் சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு சாம்பார் வச்சுக்க வேண்டியது. இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்களா. காய் வெந்துருச்சான்னு வச்சு உப்பு சரியாக இருக்காங்க. லேசாக உப்பு பத்தெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார், ரசம், தயிர் சோறு எது இருந்தாலும் சரி, நல்லா காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக வாங்கிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை, பெருங்காயத்தூள்லாம் போட்டு சாம்பாரை இறக்கிடுவோம். கத்திரிக்காய் இறக்கிட்டு சாப்பாடு வைப்போம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சாம்பார் இறக்கி வச்சோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி சமையல் இருந்தே கத்திரிக்காய் நீங்கள் அதே மாதிரி பொரிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காத்தே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. தென்றலை தூது விட்டு இன்ப சேதிக்கு காத்திருப்பேன். கண்களை மூடிவிட்டு இன்ப கனவினில் நான் இருப்பேன்.
கன்னி பருவத்தில் வந்த கனவிதுவே, என்னை இழுக்குது அந்த நினைவதுவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே உன்னை தேடி சுகம் வருமோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.